ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருவுமே ஆதலான், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, விநாயகருக்கு கரும்பு, அவரை பழங்கள், சர்க்கரை, பருப்பு, நெய், எள், பொரி, அவல், துவரை, இளநீர், தேன், பயிறு, அப்பம், பச்சரிசி, பிட்டு, வெள்ளரி பழம், கிழங்கு, அன்னம், கடலை முதலியை வைத்து நிவேதனம் செய்து வணங்க வேண்டும். இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே வரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷத்தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய தினம் 17/12/2025 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் மார்கழி 2வது நாள். இன்றைய விசேஷம் பிரதோஷம், ஆழ்வார் திருநகரி, நம்மாழ்வார் புறப்பாடு, ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரானுக்கு பாலபிஷேகம், நந்தீஸ்வர வழிபாடு, நன்று திரியோதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை 10:30 12 மணி வரை. இன்றைய திதி திரியோதசி நள்ளிரவு கடந்து அதிகாலை 3:51 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் இரவு 7 மணி வரை. யோகம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரேவதி, அஸ்வினி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி மற்றும் மேஷ ராசி ஆகும். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, தொகுப்பு என்னவென்றால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க. பிரம்மஹத்தி தோஷம் என்றால் என்ன என்பதை அன்பர்கள் தெரிந்து கொள்வது வாழ்வை செம்மையாய் கொண்டு செல்ல ஏதுவாகும். பிரம்மா உயிர்களை படைக்கின்றார். அப்படி படைக்கப்பட்ட உயிர்களை, மனித உயிர்களை முக்கிய பங்கு வகிக்கிறது. இறைவனால் வழங்கப்பட்ட உயிரை இறைவன் நேரம் வரும் பொழுது நீ வாழ்ந்தது போதும் என்று மண்ணுலகில் இருந்து விண்ணுலகிற்கு எடுத்து சென்று விடுவார். இந்த சம்பவம் நம் அன்றாடம் பார்க்கும் சம்பவம் தான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொருவரையும் இறைவன்தான் எடுக்க வேண்டும் என்ற உண்மைக்கு மாறாக போட்டி பொறாமை காரணமாக ஆணவத்துக்கு இடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் தனக்கு பிடிக்காதவர்களை பழிவாங்கும் போக்கை தொடர்கின்றனர். அப்படி பழிவாங்கும் பொழுது தனக்கு பிடிக்காத ஒரு உயிரை எடுத்து வருகின்றனர். சொத்துக்காகவும் பெண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் இரக்கமின்றி ஒரு உயிரை கொலை செய்து விடுகின்றன. இதுவே பிரம்ம ஹத்தி தோஷமாகும். இது உண்மைதானா என்று ஒரு சிலர் சந்தேகமாக பார்க்கலாம். பிரம்ம ஹத்தி தோஷம் என்றால் என்ன என்பதை நாம் ராமாயணம் வாயிலாக அறியலாம். ஸ்ரீ ராமபிரான் அவதாரம் ராவணின் அட்டுழியத்தை அழிப்பதற்காகவே ஏற்பட்டது. இதிகாசத்தில் ராவணின் சிவபெருமானின் வரத்தை பெற்று ராவணேஸ்வரன் என்ற பெயரோடு இலங்கையை ஆண்டு வந்தார். சீதா பிராட்டியை சிறை எடுத்துச் சென்ற காரணத்தால் மட்டுமல்ல, ராவணின் அட்டுழியத்தை முடித்த மக்களை காப்பாற்றும் ராவணனை வதம் செய்தார் ஸ்ரீராமன். ஸ்ரீராமபிரான்
ராவணனை வதை செய்த காரணத்திற்காக பிரம்ம ஹத்தி தோஷத்தை அடைந்தார். எனவே பிரம்மாவால் படைக்கப்பட்ட மனித உயிர்களை கொலை செய்தவர்கள் கொலைக்கு எந்த காரணம் இருந்தாலும் பிரம்ம ஹத்தி தோஷத்தை அடைகிறார். பிரம்ம ஹத்தி தோஷத்தை அடைந்த ஸ்ரீ ராமபிரான் அந்த தோஷத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான ஒரு இடத்தை தேர்வு செய்தார். பிரம்ம ஹத்தி தோஷத்தை போக்கக்கூடியவர்கள் நவகிரகங்களே என்பதை மனதிற்குள் தெளிவு செய்தார். அதன்படி ஒரு கடற்கரை பகுதியிலே மண்ணால் ஆன நவகிரகங்களை நிர்மாணம் செய்தார். அந்த நவகிரகங்களுக்கு பரிகார பூஜை செய்து பிரம்ம ஹத்தி தோஷத்தை விலக்கி கொண்டு விண்ணுலகம் சென்றார் என்பதை ராமாயணத்தின் வாயிலாக நாம் அறிகின்றோம். ஸ்ரீ ராமபிரான் பிரம்ம ஹத்தி தோஷத்தை விலக்கி கொண்ட இடம்தான் இன்று தேவிப்பட்டினம் என்ற பெயரோடு விளங்கி வருகிறது. ராமேஸ்வரத்திற்கு அருகில் இந்த தலம் உள்ளது. ஒருவர் கொலைபாதக செயலையும் எந்த சூழ்நிலையை செய்தாலும் அவர் சன்னதியினர் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை அடைகின்றார். நமது முன்னோர்கள் செயலால் நமக்கும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் உள்ளதா என்ற விவரத்தை நமது ஜாதகத்தை ஆய்வு செய்தாலே தெரிந்து கொள்ளலாம். நமது முன்னோர்கள் யாரை கொலை செய்திருந்தாலும் அந்த தோஷம் அவருடைய சன்னதியை தொடர்ந்து வரும். ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் குருவோடு இணைந்தாலோ குரு பகவான் சனி பகவானோடு இணைந்திருந்தாலும் இந்த இரண்டு கிரகங்களும் சார பரிவர்த்தனை ஏற்பட்டாலும் சமசப்தம பார்வை பெற்றாலும் அவர் பிரம்ம ஹத்தி தோஷத்தை அடைந்துள்ளார் என்பதை அறியலாம். இந்த விவரம் உங்கள் ஜாதகத்தில் உள்ளதா என்பதை நல்ல ஜோதிடரிடம் காட்டி தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தோஷம் உள்ளவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இராது. காலதாமதமான திருமணம், காலதாமதமான புத்திர பாக்கியம், தீராத கடன், கல்வி தடை, சரியான வேலை கிடைக்காத, அலைந்து திரிந்து கடுமையாய் உழைத்தாலும் போதிய சம்பளம் கிடைக்காத நிலை, கனவு தொல்லைகள், தங்கள் நடத்தி வரும் தொழிலுக்கு வேலைக்காரர்கள் கிடைக்காத நிலை போன்ற பல குழப்பங்கள் இருந்து வரும். இது போன்ற நிலையிலே பிரம்மஹத்தி தோஷம் விலக பரிகாரம் செய்து வாழ்வை வளமாக்கலாம். இப்படிப்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்க தேவிப்பட்டினம் சென்று நவகிரகங்களுக்கு பரிகாரம் செய்து நன்மை அடையலாம். ஆனால் இதற்கு செலவு கூடுதலாகும். ஏழை எளியவர்களுக்கு செய்வது கடினம். வசதி உள்ளவர்கள் தேவிப்பட்டினம் சென்று பரிகாரம் செய்து கொள்ளலாம். இரண்டாவது பரிகாரம் என்னவென்றால் திருவிடை மருதூர் என்று சொல்லப்பட்ட சிவஸ்தலத்திற்கு சென்று பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி பூஜை செய்து பயன் பெறலாம். இதில் எது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதோ அதை செய்து நீங்கள் நன்மை அடையலாம் என்பதே இந்த பதிவின் நோக்கம். நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற பகுதியும் இதுவே. சில தினங்களாகவே 11ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், இளைய மனைவியுடைய ஸ்தானத்தை அதனுடைய இணைவுகளையும் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைய தினம் 11ஆம் அதிபர் 8லே நின்றால் நண்பர்களால் பிரச்சனை உண்டாகும். 11ஆம் அதிபர் 9ல் இருந்தால் பலவித பாக்கியங்களை ஜாதகர் நண்பர்களால் அடைவார். 11வது பாவாதிபதி 10ல் இருந்தார் நண்பரால் ஜாதகர் செய்யும் தொழில் ஆதாயம் உண்டு. 11க்குரியவர் 11லே இருந்தால் நண்பர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள், அவர்களால் லாபம் உண்டாகும். 12ல் 11ஆம் அதிபர் நிற்க ஜாதகருக்கு நண்பர்களால் விரயம் ஏற்படும். இவர்களால் நண்பர்கள் குறைவே எவ்வித பலனும் இல்லை. 11ஆம் அதிபதி சந்திரன், புதன், சுக்கிரன், குரு என்ற கிரகங்கள் நிற்க நண்பர்கள் நன்றாக இருப்பார். 11ல் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற பாப கிரகங்கள் இருக்க நண்பர்களுக்கு தீமையான பலனே நடக்கும். ஜாதகத்துடன் அவ்வளவு தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். நாளைய தினம் 11ஆம் அதிபர் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் கவனிக்க இருக்கின்றோம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 5வது பகுதியாக இருக்கின்ற இந்த கோச்சார திருக்குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் 100 ஆண்டுகளுக்கு பிறகு சுக்கிரனால் உருவாகும் அரிய ராஜயோகம். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பாட். குரு தற்பொழுது மிதுன ராசியில் உச்ச நிலையில் சஞ்சரிப்பதில் இந்த இரு கிரகங்கள் அமைப்பு 100 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் அரிய சம சப்தம ராஜயோகத்தை உருவாக்குகிறது. வேத ஜோதிடத்திலே நவகிரகங்கள் முக்கியமாய் கருதப்படும் சுக்கிரன் காதல், ஆடம்பரம், சௌகரியம் மற்றும் இன்பங்களை குறிக்கும் கிரகமாய் அறியப்படுகின்றார். அதனால் சுக்கிரனின் ராசி மாற்றம் ஜாதகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். வருகின்ற டிசம்பர் 20ஆம் தேதி அன்று சுக்கிரன் தனுசு ராசியிலே நுழைய உள்ள இந்த நிலையில் குரு பகவானுடன் நேருக்கு நேர் எதிர்நிலை உருவாக்கிறது. குரு தற்போது மிதுன ராசியிலே உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்வதால் இந்த இரு கிரகங்களோட அமைப்பு 100 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் அரிய சம சப்தம ராஜயோகம். இந்த சக்தி வாய்ந்த ராஜயோகம் டிசம்பர் 20 முதல்
ஜனவரி 12 வரை செயல்படும் என்று ஜோதிடர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த காலகட்டம் சில ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம், வணிக வெற்றி, நிதி வளர்ச்சி, கல்வி முன்னேற்றம் மற்றும் ஒட்டுமொத்தமான வாழ்க்கையின் உயர்வு போன்ற பல நன்மைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கும். வரவிருக்கும் புத்தாண்டு அவர்களுக்கு வெற்றிகளால் நிறைந்த காலமாய் அமையும் என்று கூறப்படுகிறது. முதலிலே மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சமசப்தம ராஜயோகம் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும். நீண்ட கால முயற்சி செய்த விஷயங்கள் இப்போது சாதகமாய் முடியும். தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரித்து புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பார்கள். வீடு அல்லது வாகனம் வாங்கும் கனவுகள் நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் இந்த மனக்கசப்புகள் குறையும். மாணவர்களுடைய போட்டித் தேர்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த யோகத்தின் பலன் 2026 தொடக்கம் வரை தொடரக்கூடும். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகம் வாழ்க்கையின் பல துறைகளிலும் நேர்மறை மாற்றங்களையும் கொண்டு வரும். கடன் சிக்கல்கள் படிப்படியாய் தீரும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இது மிக சாதகமான காலமாய் அமையும். வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். மேல் அதிகாரிகளுடைய மற்றும் சக ஊழியர்களுடைய ஆதரவு அவற்றை வெற்றிகரமாய் நிறைவேற்ற முடியும். குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அரிய யோகத்தின் மூலம் நல்ல ஆரோக்கியம், வசதியான வாழ்க்கை மற்றும் மன அழுத்தமற்ற காலத்தை அனுபவிப்பார். 2026ஆம் ஆண்டு இவர்களுக்கு உற்சாகத்துடன் தொடங்கும் வேலை பளுவு சாதனைகள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு மற்றும் ஆதரவை பெறுவார். நீண்ட கால இலக்குகள் நிறைவேறும். வியாபாரிகளுக்கு பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. திருமணம் ஆகாதவருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான சூழ்நிலை உருவாக்கலாம். அடுத்தது மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகம் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் வெற்றியை தரும். பொருளாதார நிலை கணிசமாய் உயரும். அலுவலகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் சாதகமான பலன்களை தரும். பணி சுமை குறைந்து மன நிம்மதி அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாய் இருக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாய் மாறும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். மொத்தத்தில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் இந்த சமசப்தம ராஜயோகம் மேஷம், சிம்மம், துலாம் மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் முன்னேற்றத்தையும் மற்றும் செழிப்பையும் ஒரு சேர கொண்டு வரும் காலமாய் அமையப் போகிறது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஷார்ட்ஸ் என்ற ஒரு பதிவு, ஏறத்தாழ 1 நிமிடம், இந்த பதிவு உங்களுக்கு நன்மையை செய்கின்ற அளவிலே தொடரப்படுகிறது. அன்பர்கள் இதை பார்த்து பலாபலன்களை பெற்று பயனடைய வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. டிசம்பர் மாத பலாபலன்களும் ஏற்கனவே வெளியிடப்பட்டது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. அதிலே குறிப்பாக 4வது பகுதி மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். ஜோதிடத்தை இலவசமாக கற்று பிறருக்கு வழிநடத்த உதவுகின்ற ஒரு அருமையான ஒரு பகுதி என்பதை அன்பர்கள் மனதிலே இந்த கருத்தை உள்வாங்க வேண்டும். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது 6வது பகுதி, கடைசி பகுதி. இந்த கடைசி பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது ஒவ்வொரு ராசியினுடைய பலாபலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக பகல் 10:24 பிறகு தொடங்க இருப்பதால் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் எதிலும் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கவன சிதறல்கள் கண்டிப்பாக கூடாது. மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்தால் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள்.
மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள். விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வியாபாரங்களில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள். உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். மொத்தத்தில் இன்று அதிக அளவில் பொறுமை தேவைப்படுகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள். விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகள் கவனமாய் கையாளுங்கள். உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். மொத்தத்தில் இன்று அதிக அளவில் பொறுமை தேவைப்படுகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். அக்கம் பக்கம் இருப்பவரை அனுசரித்து போங்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். மொத்தத்தில் இன்று அதிக அளவிலே பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும். அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும். அடுத்தவர்களை குறை கூறி கொண்டிருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவனமாய் இந்த நாளை நீங்கள் கடக்க வேண்டும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவது. உதவி செய்வதற்கு வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பார்கள். வியாபாரத்தில் லாபம் மந்தமாய் இருக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளார்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பார். வியாபாரத்தில் லாபம் மந்தமாய் இருக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுகள். மற்றவருக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் நெளிவு சுழுவுகளை கற்றுக்கொள்வீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும் புதிய பாதை தெரிகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நெளிவு சுழுவுகளை கற்றுக்கொள்வீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும் புது பாதை தெரிகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். மற்றவர் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உங்களை சுற்றி இருப்பவரும் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்தி உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்றன. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள். உறவினர்களால் ஆதாயம் உண்டு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்களை மதிப்பார்கள். புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்களை மதிப்பாக புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள். விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உற்சாகமாய் எதையும் முன்னின்று செய்வீர்கள். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள். பழைய பிரச்சனை தீரும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். மனோபலம் அதிகரிக்கின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாய் எதையும் முன்னின்று செய்வீர்கள். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும்.
அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். பழைய பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். மனோபலம் அதிகரிக்கின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். எதையும் தாங்கும் மனோபலம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள். உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். மதிப்பு கூடுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தாங்கும் மனோபலனும் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள். புராட நட்சத்திரத்தை சார்ந்த உங்களால் பயனடைந்தவர் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். மதிப்பு கூடுகின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள். அதிகார பதவியிலே இருப்பவருடைய நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். தைரியம் கூடுகின்ற நாள். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்த உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவருடைய நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். தைரியம் கூடுகின்ற நாள். கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும். தோற்ற பொலிவு கூடும். நீண்ட நாட்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். புது நட்பு மலரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். அலுவலகத்தில் மரியாதை கூடும். நன்மை நடக்கின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும். தோற்ற பொலிவு கூடும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். புது நட்பு மலர். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். அலுவலகத்தில் மரியாதை கூடும். நன்மை நடக்கின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் மற்றும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே முக்கிய மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தும். இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, கூடுதலாக வாஸ்து ஆலோசனை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க நன்றி, வணக்கம்.